கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு ஒடுக்கப்பட்டவர்களோடு ஒன்றிணையும் ஆண்டவர். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நியாயம் செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய 3 தன்மைகளை சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருப்பவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஆண்டவருடைய இந்த 3 தன்மைகளையும் குறித்து வேதாகமத்திலே நாம் விஸ்தாரமாக பார்க்கின்றோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில இறங்கி வந்தபோது அவர் ஒரு உவமையை சொல்லுகின்றார். ஒரு பட்டணத்திலே ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் நியாயாதிபதியை அணுகி தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற வழக்கிலே நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. கடைசியில் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஆண்டவர் இந்த உவமையை சொல்லிவிட்டு, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சர்வலோக நீதிபதியாகிய அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர். அநேக சமயங்களில் நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, உலகமெங்கும் அநீதி நடக்கிறது என்று சொல்லி நாம் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவகுமாரன் சொல்லுகின்றார், அவர் நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். காலைதோறும் நியாயத்தை நடப்பிக்கிற கர்த்தர். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் பூமியில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் நீதி செய்கிற நீதிபரர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நியாயம் செய்கிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஒருவன் தான் செய்த அநியாயத்தை குறித்து அவருக்கு விளக்கம் சொல்லி தான் நியாயவான் என்று நிரூபிக்க முடியாது. அநேக திருடர்களை போலீஸ் கைது செய்து அவர்களை விசாரிக்கும் போது நான் அந்த பக்கம் போகவே இல்லை என்று சத்தியம் பண்ணுவார்கள். அப்பொழுது அந்த பகுதியிலே கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் சிலரை அவன் முன்னால் போட்டு காட்டி இது யார் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவன் பதில் சொல்ல முடியாது. எனவே கூட 2 அடி அடித்து முழு விவரத்தையும் சொல்லு என்று விசாரிப்பார்கள். ஏனென்றால் மறுக்க முடியாத சாட்சியாக சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அமைந்து விடுகிறது. அதைவிட பெரிதாக தேவன் எப்பொழுதும் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். சில இடங்களில் சிசிடிவி இல்லாமற் போகலாம், ஆனால் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்கும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமாகவே நீதி செய்வார். 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆம், நீங்கள் ஒருவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள். அவர் யார்? பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். அநியாயங்கள் நடப்பது போல் இருந்தாலும் அவற்றுக்கு முடிவை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் மாற்ற முடியாதவைகள். எனவே அவருக்கு பயந்திருப்போம். அவர் மீது நம்பிக்கையாயிருந்து அவருடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருப்போம். 2வது, பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆம், ஆண்டவர் பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, களஞ்சிகளில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளுக்கெல்லாம் பிழைப்பூட்டுகிறார். அநேகம் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் சகல ஜீவராசிகளுக்கும் பிழைப்பூட்டுகிற கர்த்தர், உணவளிக்கிற கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே உணவளிப்பார் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லுகின்றார். தேவகுமாரன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். 7 அப்பங்கள் சிறு மீன்களை கொண்டு 4000 பேரை போஷித்தார். அவர்கள் எல்லாம் தேவகுமாரனை அண்டிக் கொண்டிருந்து அவருடைய வசனங்களை கேட்க வந்தவர்கள். அவர்களை ஆவிக்குரிய மன்னாவினாலே அவர் திருப்தியாக்கினார். அத்தோடு அவர்கள் வீட்டுக்கு போய் சரீரத்துக்கு தேவையானதை புசித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அனுப்பிவிடவில்லை. பின்பு இயேசு
ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. 3 நாள் அவரோடு தங்கி இருந்தவர்களை அவர் வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லை. அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது போலவே மீண்டும் இந்த 7 அப்பங்களை கொண்டும் சில மீன்களை கொண்டும் எல்லாரும் திருப்தியாய் புசிக்கும்படிக்கு அவர் அருள் செய்தார். அவர் போஷித்து வழிநடத்துகிற கர்த்தர், சகல ஜீவராசிகளுக்கும் பிழைப்பூட்டுகிறவர், அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாகிய உங்களை அவர் போஷிக்கின்றார். யோவான் 21:5 சீசர்களுக்கு அருளின 3வது தரிசனத்திலே சீசர்கள் அவரை விட்டு பின்வாங்கி மீன் பிடிக்க போய் விட்டார்கள். தேவகுமாரன் அவர்களை பார்த்து, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்திலே உண்டா என்று கேட்கின்றார். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமில்லை என்றார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது அங்கே கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அப்பங்களையும் மீன்களையும் கண்டார்கள். எல்லாம் ஆயத்தமாய் செய்து வைத்து விட்டு ஆண்டவர் அவர்களை பார்த்து, உங்களிடத்திலே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று ஏன் கேட்கின்றார்? ஆண்டவரே, நாங்கள் 0, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், நீர்தான் எங்களுக்கு பிழைப்பூட்டுகிறவர். உம்மை பின்பற்றி வந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் திருப்தி அடைந்திருந்தோம். இப்பொழுதோ எங்கள் சொந்த முயற்சியை ஏறெடுத்து நாங்கள் புசிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், வாயினாலே சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களிடத்தை கேட்கின்றார். சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்து அவர் மீது நாம் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். இன்றைக்கு உணவையும் உறைவிடத்தையும் நீங்களே சம்பாதித்துக் கொள்ளவில்லை, நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அதை நீங்கள் உணர வேண்டும். ஆம், அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். 3வது விடுதலையாக்குகிறவர், கட்டுண்டவர்கள் யாவரையும் விடுதலையாக்குகிறவர். தாம் தேவகுமாரன் 1வது பாவத்திலிருந்து அவர் விடுதலை தருகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று யூதர்களிடத்திலே அவர் சொன்னார். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருந்ததில்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது தேவகுமாரன், நீங்கள் அடிமைத்தனத்தை உணராதிருக்கிறீர்கள், நீங்கள் எதற்கு அடிமையாயிருக்கிறீர்கள்? யோவான் 8:34-36 பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவத்தின் பலனிலிருந்தும் பாவம் செய்கிற இயல்புகளிலிருந்தும் உங்களை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்னைக்கு அநேக குடிப்பழக்கங்கள், பலவிதமான தீமையான காரியங்களை எங்களால் விட்டுவிட முடியாது என்று சிலர் சொல்லுவார்கள். பள்ளத்தில் விழுந்தவன் தானே குதித்தெழுந்து மேலே வந்து விட முடியாது. மேலே இருந்து ஒருவர் கை நீட்டி தூக்கும் போது அவருடைய கையை பிடித்து கொண்டால் வெளியே வந்து விடலாம். நீ குடிப்பழக்கத்தை விட முடியாது என்று சொல்லுகிறாயே, தேவகுமாரனை பிடித்துக்கொள். அவர் பாவத்திலிருந்தும் பாவ இயல்புகளிலிருந்தும் விடுதலை தருகிறவர். சுய கட்டுப்பாட்டுகளினாலும் சுய முயற்சிகளினாலும் அல்ல, தேவகுமாரனை பிடித்துக் கொள்ளும் போது, அவரை அண்டிக் கொள்ளும் போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 18 வருஷமாய் கூனல் விழுந்த ஸ்திரீயை ஆண்டவர் தலை நிமிர்ந்து வாழ வைத்து விட்டு சொல்லுகின்றார், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? நோய்களில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். தலை குனிவுகளில் இருந்து தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு அவர் நம்மை கொண்டு வருகிறார். மரண பயத்திலிருந்து விடுதலை. அநேக சரீர மரணத்திற்கு பயப்படுகிறார்கள். அப்பொழுது மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற ஒருவர் இருக்கிறார். நான் மரித்தாலும் பரலோகத்திலே அவரோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையை பிறக்கும் போது மரணம் ஒரு பொருட்டல்ல. எந்த ஒரு ஆவியும் எந்த ஒரு தீய சக்தியும் என்னை மரணத்துக்கு உட்படுத்த முடியாது. தேவன் நிர்ணயித்த ஆயுசு நாட்கள் முழுவதும் நான் வாழ்ந்தே ஆவேன். ஏனென்றால் அவர் மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்திருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை அவர் இப்பொழுது வைத்திருக்கிறார். ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவரை எண்ணிக்கொள்ளும் போது மரண பயத்திலிருந்து விடுதலை. பரிசுத்தவான்கள் தங்களுடைய மரணத்தை முன்னறிந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் தேவனிடத்திலே குடியிருக்கவும் நான் அதிகமாய் விரும்புகிறேன். நான் இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படியானால் இது ஒரு திரை, இது ஒரு கூடாரம். இதை கடந்து நான் என்றென்றைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு தந்து மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் தேவகுமாரன்.
நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவர். ஆயிரம் ஆயிரம் கட்டளைகளை சொல்லி இவைகளை கை கொள்ளுகிற மனுஷன் பிழைப்பான், கை கொள்ளாவிட்டால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று போதிக்கப்பட்டிருந்தது. அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் தேவகுமாரன் வந்தார். நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் அவர் இருந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி குறிப்பிட்டவைகளை புசிக்க வேண்டும், மற்றவர்களை புசிக்கக்கூடாது. தேவகுமாரன் சொல்லிவிட்டார். மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அதற்கு பதிலாக வாயிலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். அப்படியானால் இவ்வளவு நாளும் நாங்கள் உணவு பட்டியலை வைத்துக்கொண்டு அதுல இருப்பவைகளை பார்த்து பார்த்து புசித்து வந்தோமே, தீட்டு மறுவறுப்பானதோ எங்கள் வாய்க்குள்ளே பிரவேசிக்கவில்லை என்று நாங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருந்தோமே. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீங்கள் எதை புசித்தாலும் அது உங்களை தீட்டுப்படுத்தாது. ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருந்தீர்களா, அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஓய்வு நாளை கை கொள்ளாதவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று அவரை பற்றி சொன்னார்கள். அவர் சொல்லிவிட்டார், மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. எனவே ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொல்லிவிட்டார். ஓய்வு நாளிலே படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாது, அது உனக்கு தகுதி இல்லை என்று ஒருவனை பார்த்து சொல்லுகிறார்கள். அவன் சொன்னான், என்னை குணமாக்கினவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிவிட்டார். இப்ப யாருடைய கட்டளை பெரிது? குணமாக்கினவரின் கட்டளை பெரிதா, இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவரின் கட்டளை பெரிதா? தேவகுமாரன் நியாயப்பிரமாணத்திலும் பெரிதானவராய், மோசையிலும் பெரிதானவராய், யோனாவிலும் பெரிதானவராய், சாலோமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் என்று தம்மை வெளிப்படுத்தினவர். அவர் விடுதலையாக்கும் போது சகல கட்டுக்களிலும் இருந்தும் நாம் விடுதலையாகிறோம். மரண பயத்தில் இருந்தும் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும் நாம் விடுதலையாகிறோம். தேவகுமாரன் தருகிற இந்த மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை பற்றி கொண்டிருக்க கிடவோம். ஒடுக்கப்பட்டவர்களோடு ஒன்றிணையும் ஆண்டவர். ஒடுக்கப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் பாவிகளையும் ஒன்று சேர்த்து அவர்களை பரிசுத்தமாக்கி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்குகிறவர் ஒருவர் வந்திருக்கிறார். இவர் நியாயம் செய்கிறவர், ஆகாரம் கொடுக்கிறவர். இவரை பற்றி கொண்டு நித்தியத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவரே, பூமியின் மீதெங்கும் நியாயத்தை நடப்பிக்கிறவரே, சர்வலோக நியாயாதிபதியே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, ஆகாய்த்து பறவைகளையும் சகல ஜீவராசிகளையும் போஷித்து வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று உண்மையை நம்பிக்கை ஏற்க பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்குகிறவரே, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறவரே, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சுதந்திரவாளியாகும்படிக்கு எங்களை சேர்த்து கொண்டவரே, உடைய நிச்சயத்துக்கு வரும் வரை நாங்கள் உண்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு நல்ல இரக்கங்களை கட்டளையிட வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமீன்.